சூரியவெவ மேகஹாஜதுர பகுதியில் இரு தரப்பினரிடையே நேற்று ஏற்பட்ட மோதலில் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். நேற்றிரவு 9 மணியளவில் இந்த மோதல் சம்பவம் பதிவாகியுள்ளது. சூரியவெவ சுரவேரிகாம பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞனும் மோதலை கட்டுப்படுத்துவதற்கு முயன்றதாக கூறப்படும் 22 வயதான இளைஞனுமே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்த 22 வயதான இளைஞன் கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்பவர் என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அக்கும்பர கர்ஹின்ன நகரில் இரு குழுக்களுக்கிடையே நேற்றிரவு மோதல் ஒன்று ஏற்பட்டது. இந்த மோதலில் 4 காயமடைந்ததுடன் அதில் 3 கண்டி வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கும்பர போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் விஜயரத்ன பண்டாவும் சம்பவத்தின் போது காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெரனேகல உடுப்புலவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கழுத்து துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறித்த பெண் தோட்ட தொழிலாளியாக வேலை புரிந்த ஒருவரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை பலாங்குடை பின்னவள எடவக்வெள பிரதேசத்தை வதிமிடமாக கொண்ட 22 வயதுடைய பெண்ணொருவர் நேற்று தனது 4 மாதங்களேயான சிசுவை கழுத்து நெரித்து கொலை செய்திருந்தார். நேற்றிரவு பலாங்குடை பதில் நேதவான் பிரேத பரிசோதனையின் பின்னர் குறித்த பெண்ணை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் பேராதனிய எலுகொடு பிரதேசத்தில் இருந்து சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சிசுவானது 2 மாதங்களேயான ஒன்றென எமது செய்தியாளர் தெரிவித்தார்.